எப்படி உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் குழந்தைகள் வளர்ந்துட்டு வராங்களோ அதே மாதிரி இந்த சைட்டினுடைய அப்ரிசியேஷன் வேல்யூ வளர்ந்துட்டு வரும். கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கிறப்பவே டே பை டே உங்களுக்கு அப்ரிசியேஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்கள் குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்கோ அல்லது கல்யாண செலவுக்கோ இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 9 ஏக்கரில் நம்ம பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 170 பிளாட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். எல்லாமே ப்ரீமியம் ரெசிடென்ஷியல் பிளாட்டு. நம்ம கஸ்டமர் வந்து புக் பண்ணுற அப்போவே கையோட 50 இயர்ஸ்க்கு உண்டான லீகல் டாக்குமெண்ட் நம்ம கையில் கொடுத்தோம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நாங்களும் எல்லாருமே பேக் டு பேக் அங்கங்கே ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். இந்த சைட் இந்த லேஅவுட் எங்கே இருக்குது கரெக்டாக சொல்லிக்கலாம். ஓகேண்ணா, ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சுந்தராபுரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் இந்த ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிடலாம். இது விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸினுடைய ஹில் வியூ ஹெவன். ரைட். நம்ம கம்பெனி பற்றி எப்படி சொல்லிடுங்க? ஓகேண்ணா, கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸாக ரியல் எஸ்டேட் செக்டாரில் இருக்காங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 8 டிஸ்ட்ரிக்டில் எவ்ரி மந்த்து 2 ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, நாமக்கல், திண்டுக்கல், வெள்ளூர் அண்ட் சென்னை. தமிழ்நாடோட மேஜர் சிட்டிஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறீங்க. தமிழ்நாடுல மேஜர் சிட்டிஸில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். 15 இயர்ஸாக அடித்து தூள் பண்ணிகிட்ருக்கோம். சிறப்பு சிறப்பு. இந்த ப்ராஜெக்டினுடைய யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எங்கே இருந்தனாலும் நீங்கள் ஈஸியாக ரீச் ஆயிடலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் டவுன் ஹால் ரீச் ஆயிடலாம். 2 மினிட்ஸில் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடலாம். வெறும் 33 மினிட்ஸில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நீங்கள் ரீச் ஆயிடலாம். இங்கேருந்து எங்கே வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். எங்கேருந்து இங்கே ஈஸியாக நீங்கள் வந்துக்கலாம். சேலம் டு பாலக்காடு பைபாஸ் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் போயிடலாம். ஆனால் முக்கியமாக இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெசிடென்ஷியல் லேஅவுட். இது நம்ம பிளாட் மட்டும்தான் இடையில கேப் இருக்குது. இப்போ சுற்றியும் வந்து வெறும் வீடாக தான் இருக்குது. ஆமாம் ஆமாம். இந்த வீட்டுக்கு மத்தியில் இந்த லேஅவுட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக. இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா ஹில் வியூ. ஹில் வியூ மலையடி வாரத்தில் ஒரு ப்ராஜெக்ட். சரிங்களா, மலையை தொட்ட மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். எப்படி நம்ம வர்க்கலாவில் வந்து ஹில் பீச் ரிசார்ட் இருக்கோ அதே மாதிரி இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா செமையான காற்று, அதாவது சூப்பரான காற்று, நேச்சுரல் ப்ரீஸு ப்ளஸ் சுற்றிலும் உங்களுக்கு க்ரீனரிஸ் இருக்கும். மலையடி வாரத்தில் ஒரு அருமையான இடம். இப்போவே பாருங்கள், பேசிகிட்டு இருக்கப்போ எந்த அளவுக்கு காற்று அருமையாக இருக்குது. சுத்தமான காற்று, நேச்சுரல் ப்ரீஸ் முக்கியமானது அது. ஆமாம், சுத்தமான காற்று. ஏன்னா ஒரு மக்கள் விரும்புவாங்க ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில், ஒரு நல்ல சுத்தமான காற்றுல, ஒரு அமைதியான இடத்துல, ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கணும்னு பார்ப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே இருக்கிற பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி பீப்புள்ஸ், காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க, டாக்டர்ஸ், இந்த மாதிரி ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் தான் இங்கே இருக்காங்க. இதுவுமே ப்ரீமியம் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ். நம்மளுடைய ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு இருக்குது. மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு இருக்குது. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு இருக்குது. இப்போ எல்லா சைட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கெப்பாசிட்டியோட வாட்டர் டேங்க்கு இருக்குது. ப்ளஸ் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவல் வாட்டர் டேப் இருக்கும். அது போக 2 பார்க்கு, கிட்டத்தட்ட 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, இபி கனெக்ஷன் இருக்குது, ஒரு கிராண்ட் ஆர்ச், அதில் தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு கேமரா ஃபெசிலிட்டி, சர்வேலன்ஸ் இருக்குது வித் 24/7 செக்யூரிட்டி சர்வீஸோட. கேட்டட் கம்யூனிட்டி, டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரோட். டிடிசிபி ரேரா அப்ரோடு கொடுத்து கார்ப்பரேஷன் லிமிட்டில் இந்த மாதிரி ஒரு ஹெவன் வந்து இங்கே மட்டும்தான் இருக்கும். சொர்க்க பூமி. மக்கள் வாங்குறது மனை இல்லை, ஒரு சொர்க்கம். அது போக ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவல் ட்ரீஸ் இருக்கும், அவென்யூ ட்ரீஸும் இருக்கும். இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு ஒரு அமைதியான இடத்துல, ஒரு நல்ல சுத்தமான காற்றுல, ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரீமியம் பிளாட்ஸ். ஆனால் நம்மளோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனுக்கு சொல்லவே தேவையில்லை. இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்குது சுற்றி. இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுங்க என்னென்ன காலேஜஸ், ஸ்கூல்ஸ்லாம் என்ன அப்படின்னு. ஆமாண்ணா, இப்போ நம்ம லொக்கேஷனை வந்து சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்னம் காலேஜஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்துஸ்தான் காலேஜ், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது. அது போக இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஎல்பி, கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜஸ் இதெல்லாமே இருக்குது. நேரு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8-9 காலேஜஸ் இங்கே எல்லாமே இருக்குது. எல்லாமே லீடிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸும் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் தான்
குழந்தைகளை விடுறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸும் இங்கே நிறையா இருக்குது. சூப்பர். ஒன்றும் இல்லை, இங்கே நடந்து போனீங்கனாலே பக்கத்துலேயே ப்ரெசன்டேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல், அபிராமி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, கற்பகம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ராஜம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே இருக்குது. அதாவது ஒரு மக்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடத்துல மத்தியில் தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ப்ரீமியம் பிளாட்ஸில் ஆஸ் அ கஸ்டமராக இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஏன் பண்ணணும், இதுக்கான அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க? சூப்பர்ண்ணா. ஏன்னா எல்லா கஸ்டமரும் வந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய அப்ரிசியேஷன் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஒர்த்தா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ உள்ள இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இஸ் நம்பர் 1 இன் பூமிங் இன் ரியல் எஸ்டேட். ஏன்னா சிஎம்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. இப்போது இதை தவிர்த்து இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்குது. 18 lakh ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி ஐடி பார்க் இருக்குது. அது போக ரத்னம் ஐடி பார்க் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்துஸ்தான் இருக்குது, கற்பகம் இருக்குது. இது போக நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பக்கத்துலேயே இருக்குது. இதனாலேயே உங்களுக்கு அப்ரிசியேஷன் வேல்யூ நல்லா இருக்கும். இது போக கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்குது. கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கிறப்பவே டே பை டே உங்களுக்கு அப்ரிசியேஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டே பை டே உங்களுக்கு இன்க்ரீஸ் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸினுடைய லீகல் நம்ம கம்பெனியில் வந்து லீகல் டீமே இருக்காங்க. ஓகேண்ணா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி வந்து லீகல் டீம் வச்சு இந்த இடத்தினுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி செக் பண்ணிட்டு தான் டிடிசிபி அப்ரூவ்டு போட்டு நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். நம்ம கஸ்டமர் வந்து புக் பண்ணுற அப்போவே கையோட 50 இயர்ஸ்க்கு உண்டான லீகல் டாக்குமெண்ட் நம்ம கையில் கொடுத்துறோம். 50 வருஷத்துக்கு உண்டான லீகல் டாக்குமெண்ட் கையில் கொடுத்துறோம். தனி டீமே, லீகல் டீமே தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக 30 வருஷம் 33 வருஷம் அதிகபட்சம் நம்ம அவ்வளோதான் கேட்பாங்க கவர்மெண்ட்டு. பட் நம்ம 50 இயர்ஸ்க்கு உண்டான லீகல் டாக்குமெண்ட் ஒரு புக்லெட்டே கையில் கொடுத்துருவோம். இப்போ கஸ்டமர் வந்து ஒரு பிளாட் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிடிச்ச பிளாட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பிளாட் நம்பர் போட்டு கஸ்டமருடைய பேர் கொடுத்து கம்ப்யூட்டரைஸ்ட் பில்லு கொடுத்து கையோட நான் சொன்ன 50 இயர்ஸ்க்கு உண்டான லீகல் டாக்குமெண்ட் உங்கள் கையில் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ புக்கிங்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கலாம்? புக்கிங்லேருந்து வந்து கேஷ் பேமெண்ட்டாக இருந்தால் 30 டேஸ்க்குள்ளார நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். 1 மந்த்துக்குள்ளார நம்ம பண்ணணும். இதே லோன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 40 டேஸ்க்குள்ளார நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராஜெக்டோட டோட்டல் ஏரியா எவ்வளோ ஏக்கர்ஸ் வருது, இந்த லேஅவுட்டில் எவ்வளோ பிளாட்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? ரைட். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 9 ஏக்கரில் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 170 பிளாட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். எல்லாமே ப்ரீமியம் ரெசிடென்ஷியல் பிளாட்டு. கிட்டத்தட்ட 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருக்குது. இவ்வளோ ப்ரைம் லொக்கேஷனில் கார்பரேஷன் லிமிட்டில் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. என்ன கேட்க வரும்னு தெரியுது உங்களுக்கு? ஆமாண்ணா, கண்டிப்பாக. ப்ரைஸிங் எல்லாருமே வெயிட் பண்ணிருப்பாங்க, அதை எதிர்பார்ப்பாங்க. ஆமாம். ஆனால் ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 2950 per ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2950. 2950 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகே. ஆனால் கார்ப்பரேஷன் லிமிட்டில் ஒரு இந்த மாதிரி அம்யூனிட்டிஸோட உள்ள இடத்துல இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, இது உங்களுடைய பிளாட் நீங்கள் வாங்குறது, நீங்கள் பிளாட் வாங்கலை, இந்த பிளாட்டில் ஒரு ஹெவன் வாங்கியிருக்கீங்க, ஒரு சொர்க்கத்தையே நீங்கள் வாங்குறீங்க. 2950 கொடுத்து நீங்கள் சொர்க்கத்தை வாங்குறீங்க, பிளாட் வாங்கலை. சொர்க்கத்தை விலை கொடுத்து வாங்குறோன்றீங்க? ஆமாம், சொர்க்கத்தை விலை கொடுத்து நம்ம வாங்க. சந்தோஷம். 2950 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்கீங்க. பர் சென்ட் கணக்கு எதிர்பார்ப்பாங்க. ஆமாம். அப்படின்றப்போ என்ன காஸ்ட் வருதுங்க? சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,84,000 ஓகே. ஒரு சென்ட். இப்போ நம்ம காம்பவுண்ட் வால் தொட்ட மாதிரியே ஒரு ஊரே இருக்குது, ஃபுல்லாகவே வீடு தான். அங்கெல்லாம் என்ன மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டு பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட் 17 lakhs 18 lakhs பக்கம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. பட் நம்ம இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து இந்த இடத்துல ஒரு சொர்க்கத்தையும் கொடுத்து இந்த லொக்கேஷனில் நம்ம வெறும் 12,84,000 மட்டும்தான் கொடுக்குறோம். இது வேற யாருமே கொடுக்க முடியாது. விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த டைம் நான் கஸ்டமருக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துல ஒரு பிளாட் நீங்கள் வாங்குறது எப்படி உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் குழந்தைகள் வளர்ந்துட்டு வராங்களோ அதே மாதிரி இந்த சைட்டினுடைய அப்ரிசியேஷன் வேல்யூ வளர்ந்துட்டு வரும். இந்த இடத்துல நீங்கள் பிளாட் வாங்குறது உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் பொண்ணுக்கோ அல்லது உங்கள் பையனுக்கோ ஃப்யூச்சரில் ஒரு ப்ரீமியமான இடத்துல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ரீமியம் பிளாட்டு அவங்க வாங்கி வீடு கட்டலாம். அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்கோ அல்லது கல்யாண செலவுக்கோ இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா
இந்த இடம் நான் முதல்லயே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சொர்க்கத்தை வாங்கியிருக்கீங்க. கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு gift அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் தான். ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கஸ்டமர் வந்து இந்த சைட்டை விசிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக கேப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம். கேப் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருடைய வீட்டில் கஸ்டமரை பிக்கப் பண்ணி வந்து சைட்டில் இடத்த காமிச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து கஸ்டமருடைய வீட்டில் வந்து நம்ம ட்ராப் பண்ணிடுவோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எந்த விதமான டவுட் இதில் இருந்தாலுமே நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ரைட். இதே மாதிரி சூப்பரான ப்ராஜெக்டோட நெக்ஸ்ட் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா.